காணாமல் போன ஆடுகள். கவிதை வடிவம். கவிஞர் சேவியர். திருச்சபை ஆடுகள் அடிக்கடி காணாமல் போய்விடுகின்றன. பக்கத்து சபைகளில் பசும்புல் மேய்ச்சல் இருப்பதாய் உலவுகின்ற பசப்பு வார்த்தைகள் சிலவற்றை சுண்டி இழுக்கின்றன. அங்கே ஆவியின் அனல் அடிப்பதாய் சக ஆடுகள் கிசுகிசுப்பதால் சில ஆடுகள் விலகி ஓடுகின்றன. தலையசைப்பதற்கு தோதாக பாடலும் இசையும் இருப்பதாய் சில ஆடுகள் சிதறி ஓடுகின்றன. நமது மந்தையில் ஒரே வைக்கோலே தினம் தினம் போடப்படுவதாய் சில ஆடுகள் குற்றம் சாட்டின. ஓட்டை விழுந்த தண்ணி லாரியின் சிதறி ஓடும் தண்ணீர் போல இலக்கில்லாத மேய்ப்பனின் உரைகள் சில ஆடுகளை சலிப்படைய வைக்கின்றன. கிடையில் இடப்பற்றாக்குறை என்று கூட சில ஆடுகள் பின்வாங்கியதாய் பேசிக்கொண்டனர். அவசர கூட்டம் ஒன்றை ஆயன் நடத்தினார். ஆடுகளை எப்படியேனும் பட்டிக்குள் கூட்டி வர பட்டிமன்றம் நடத்தினார். ஆடுகளுக்காய் ஏசி தொழுவம் வைக்கலாம் என்றார் ஒருவர். மாதம் ஒரு முறை மேய்ப்பனை மாற்றலாம் என்றார் இன்னொருவர். அவ்வப்போது இலவச தீனி தரலாம் என்றார் மற்றொருவர். ஆடுகளுக்காய் ஆடலும் பாடலும் வைக்கலாம் என்றார் இன்னொருவர். எதுவும் கைவரவில்லை. தவறிப்போனால் தேடலாம். தவறியதால் போனதை என்னவென்பது? ஆடுகள் விலகிக்கொண்டே இருந்தன. கடைசியில் சோர்ந்து போன ஆயனும் விலகினார். பிறிதொரு பொழுது அதிகாலையில் இரத்த காயங்களோடு ஒரு ஆடு திரும்ப வந்தது. அதிர்ச்சியில் மற்ற ஆடுகளிடம் சொன்னது, நான் சென்ற கூடாரத்தில் ஆடுகளுக்கு உணவு கிடைக்கவில்லை, ஆடுகளே உணவாகிக் கொண்டிருக்கின்றன. பேசிய ஆட்டின் மேனியெங்கும் மட்டன் பிரியாணி வாசனை.